அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்சென்னை தொகுதியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக அதிமுக தரப்பில் குற்றஞ்சாட்டப்படுகிறது. தேனாம்பேட்டை கணபதி காலனி 3வது வார்டு பகுதியில் கள்ள ஓட்டு போடப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்பினர் புகாரை கூறியிருக்கின்றனர். திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தேனாம்பேட்டை கணபதி காலனி 3வது தெருவில் உள்ள வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு மறு வாக்குப்பதிவு நடத்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மற்றும் பிற கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, என்ன நடந்தது? இந்த சென்னை தேனாம்பேட்டை கணபதி காலனி 3வது தெருவில் ஒரு பூத் அமைக்கப்பட்டது. அந்த பூத்தில் இன்று தேர்தல் நேரம் முடிவெடுப்பதற்கு முன்னதாக உள்ளே இருந்த அதிமுகவினர் அனைவரையும் விரட்டி அடித்துவிட்டு திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக ஒரு புகார் எழுந்தது. அந்த புகாரை தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அந்த இடத்தில் அதிகாரிகளை சென்று வாக்குவாதிக்கு அதிகாரிகளும் இது குறித்து பதிலளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். அதிமுகவினர் அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அதிமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றன. தேர்தல் நேரம் முடிந்த நிலையில் இன்னும் அந்த பகுதியில் உள்ள தேர்தல் பதிவு பண்ண இயந்திரங்களை எதுவும் ஏற்றும் பணியில் செய்யவில்லை. மாறாக அந்த பகுதியில் அதிமுகவினர் திமுகவினர் குவிந்துள்ளது அந்த பகுதி மூலமாக ஒரு பரபரப்பு நிலை வருகின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.